அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பெண்களினுடைய கல்வி என்பது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நூற்றாண்டிலே பல நாடுகளும் தங்கள் அளவிலே காலனிகளாக இருந்து பெரும் போராட்டங்களுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்து தனித்தன்மையோடு விளங்கி வரக்கூடிய அதே காலகட்டத்தில் பழைய பழக்க வழக்கங்களின்படி பெண்களுக்கு தனியே சுதந்திரம் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு கல்வி அவசியம் அற்றது, பெண்ணானவள் எந்த காலத்திலும் ஆண்களை நம்பித்தான் தன்னுடைய பிழைப்பை பார்த்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற பழமைவாதங்களெல்லாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு துகள்களாக்கப்பட்டு அதிலிருந்து மாற்றங்கள் பெரிய அளவிலே கிளம்பி வந்து ஒரு குடும்பத்தினுடைய நன்மைக்கும் அதன் மூலமாக சமூக நன்மையும் அதன் மூலம் தேச முன்னேற்றத்திலும் பெண்களுக்கு சரிபங்கு அவர்களுக்கான அந்த பொறுப்புகளெல்லாம் இருப்பதை பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுதியான பல்வேறு விதிகளையும் சட்டங்களையும் இயற்றி இன்று உலகத்திலே பெரிய அளவில் பெண்களினுடைய பங்களிப்பு எல்லா துறைகளிலும் இருந்து வருவதை பார்க்கிறோம். அப்படி எடுக்கப்பட்ட அதுபோன்ற முயற்சிகளுக்கு அதற்காக வித்திட்டவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டோம் என்றால் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய பகுதிகளிலும் தனித்திறமையோடு பல்வேறு பெண்கள் அவர்களுடைய ஆளுமைகளை, தன்னுடைய தனித்தன்மையை, திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பெண்கள் சுதந்திரம் என்ற ஒரு துறையிலே அவர்கள் முன்னோடிகள் போலே இருந்து சமூகத்திற்கு பெரும் நன்மையை செய்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்திய அளவிலே சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் கீழ் இயங்கி வந்த பல்வேறு அரசுகளிலும் முக்கியமான பொறுப்புகளிலே இருந்து குடும்ப நலம், அந்த குடும்ப நலத்திலும் பெண்கள் குழந்தைகளினுடைய நலம் பேணுதல், அதற்காக தனியே வாரியங்கள் அமைத்தல், அதற்கு தகுதியாக திட்டங்கள் வரைதல் என்பனவற்றில் திருமதி துர்காபாய் தேஷ்முக் என்ற அந்த மகத்துவமான ஆளுமையினுடைய பங்களிப்பு அளப்பரியது. இந்த அம்மையார் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் ராஜமுந்திரி என்றழைக்கப்பட்ட மிக பிரபலமான நகரத்திலே தெலுங்கு மொழி பேசக்கூடிய குடும்பத்தில் பிறந்தார். 1909 பிறந்த இந்த அம்மையாருக்கு பழைய வழக்கங்களின்படி அவள் 8 வயது அடைந்திருந்த போதே உறவிலே வந்த திரு சுப்பாராவ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். இளம் வயதிலேயே தன்னுடைய அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கான மனமில்லாமல் இந்த அம்மையார் வயது அடைந்த போது இனியும் இந்த குழந்தை திருமண பந்தத்திலே நான் தொடரமாட்டேன் என்று கூறி அதிலிருந்து போராட்டம் செய்து வெளியேறினார். இந்த திருமணத்தை அந்த கால வழக்கத்திற்கு சற்றேறக்குறைய ஒரு 100-110 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியவர்களெல்லாம் பார்த்து செய்து வைத்த அந்த திருமணத்திலிருந்து அந்த பெண் தன்னுடைய விருப்பமற்ற தன்மையை, விருப்பமின்மையை பதிவு செய்து வெளியேறுதல் என்பது பெரிய ஆச்சரியம். அத்தனை தூரத்திற்கு நல்ல வலிமையான எண்ணப்போக்கு அந்த அம்மையாருக்கு இருந்தது இளம் வயதிலேயே நமக்கு தெரிய வருகிறது. அதற்கு உறுதுணையாக அவருடைய தந்தையாரும் சகோதரரும் இருந்ததையும் அம்மையார் பதிவு செய்கிறாள். இப்படி அந்த திருமணத்திலிருந்து வெளியேறிய அம்மையார் பள்ளி கல்வியை தொடரும்படியான ஒரு சூழலை அவர் தந்தையார் ஏற்படுத்தி கொடுக்க அவரும் தொடர்ந்து பள்ளி கல்வியிலே நாட்டம் கொண்டு சிறுக சிறுக தன்னுடைய கல்வி நலனை பார்த்து கொண்டாள். சிறு வயதிலேயே அண்ணல் காந்தியடிகளினுடைய சத்தியாகிரகத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருந்தார். 12 வயது அடைந்திருந்த போது இந்திய தேசிய காங்கிரசினுடைய அந்த ஆண்டிற்கான விழா காக்கிநாடா நகரத்திலே நடந்தபோது அதிலே பங்களிப்பு இவருடையதும் சிறிய அளவிலே தன்னார்வலர் என்ற அளவில் இருந்தது. அந்த அரங்கின் ஒரு பகுதியிலே காதி உடைகள் குறித்த ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஏற்பாட்டையும் அம்மையார் தலைமையிலே அம்மையாருடைய பொறுப்பாக விடுத்திருந்தார்கள். மிகச் சிறப்பான முறையிலே காதி உடைகளை காட்சிப்படுத்தியும் அதனுடைய சிறப்புகளை பேசியும் இந்த அம்மையார் கலந்து கொண்ட எல்லோருடைய பார்வையும் தன்பேல் வரும்படியாக செய்தாள். அதைவிட முக்கியமாக அரங்கத்திற்குள்ளே வருபவர்கள் நுழைவுச்சீட்டு பெற்றுவிட்டு உள்ளே வந்தார்களா என்பதை சரிபார்க்கும் பணியும் இந்த அம்மையாரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது அரங்கிற்கு விழாவின் தலைமையேற்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உள்ளே வந்தபோது அவரையும் தடுத்து நிறுத்தி அரங்கிற்குள்ளே வருவதற்கு நுழைவுச்சீட்டு பெற்றீர்களா என்று பரிசோதித்தாளாம் இந்த அம்மையார். உடன் இருந்தவர்கள் இவர் யாரென்று தெரியாமலா இப்படி செய்வது என்று அம்மையாரை அதட்டிய போது, நான் எதுவும் தவறு செய்யவில்லையே, எனக்கு சொல்லப்பட்டிருந்த விதியைதானே நான் கடைபிடித்தேன் என்று இந்த அம்மையார் பதில் சொல்ல, அதை பார்த்தும் கேட்டும் மெச்சிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம்
தனக்கும் ஒரு நுழைவுச்சீட்டு பெற்று வரும்படியாக சொல்லி அதையும் அம்மையாரிடம் சரிபார்க்கும்படியாக கொடுத்து அதன் பின் அரங்கிற்குள்ளே நுழைந்தார். இப்படி அந்த நிகழ்ச்சியிலே அம்மையாரினுடைய அந்த சாதுரியமும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அந்த ஒழுக்கமும் பலராலும் மெச்சப்பட்டதை அறிகிறோம். அதைத் தொடர்ந்து காந்தியடிகளினுடைய சத்தியாகிரக கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்ட இந்த அம்மையார் ஒத்துழையாமை இயக்கத்திலே பங்கு கொண்டாள். அதற்கு பிறகு அம்மையார் அலங்காரமான பொருட்கள், விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் முதலியவற்றையெல்லாம் அன்றோடு நீத்து அதன் பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகவும் எளிமையான தோற்றத்தோடேயே காட்சி தந்தாள் என்று பார்க்கிறோம். இப்படி அண்ணல் காந்தியடிகளாலும் நெஹ்ரு அவர்களாலும் ஈர்க்கப்பட்ட அந்த உயரிய பண்புகள், அந்த குணங்களை சிறுவயதிலேயே பெற்றிருந்த அம்மையார் பல முறை 1930 33 ஆண்டு வரையிலும் சத்தியாகிரகம் முதலியவற்றில் பங்கு கொண்டதாலும் அந்த சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தி கொடுப்பதற்கும் அதை ஏற்பாடு செய்வதற்கும் பெரிய அளவிலே அந்த பகுதிகளில் உதவியாக இருந்ததாலும் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டார். 2-3 முறை அதுபோல் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த அம்மையார் இனி கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு ஆந்திர பல்கலைக்கழகத்திலே இளநிலை, முதுநிலை முதலியவற்றையெல்லாம் கற்று தேர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்டமும் படித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராகவும் பல நாட்கள் பணியிலிருந்திருக்கிறாள். சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பெண்களினுடைய பங்களிப்பை குறித்து அதிக நாட்டம் இந்த அம்மையார் கொண்டிருந்தார். அதற்கும் முன்பாகவே 1937 ஆண்டு ஆந்திர மகிழ சபா என்றழைக்கப்படும் பெண்களுக்கான ஒரு கழகத்தை தொடங்கி அதன் மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய உடல் நலம், மருத்துவம், கல்வி முதலியவற்றிலே நாட்டம் கொண்டு அதை பேணி பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி வந்தாள். அம்மையார் கல்லூரி படிப்பை முடித்த பிறகே அந்த இளம் பருவத்திலேயே கூட மாற்றுத்திறனாளிகளாக, அதிலும் குறிப்பாக கண் பார்வை குன்றியவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான கல்வியிலே அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுத்து தொழில்நுட்பத்திலே அவர்கள் முன்னேறுவதற்கான ஒரு களத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள். 1950களில் பண்டித ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களின் தலைமையின் கீழே பல்வேறு அரசியல் சமூக மாற்றங்கள் எல்லாம் சட்ட வரைவுகளாக நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்த காலத்தில் அப்போது இருந்த நிதி அமைச்சராக இங்கே பணியில் இருந்த திரு சிந்தமன் தேஷ்முக் என்பவரை அம்மையார் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு பண்டித ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களே நேரில் கலந்து கொண்டும் அதற்கு சாட்சியாக இருந்ததும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொள்ளலாம். அவரோடு தம்முடைய வாழ்க்கை அந்த கதைகளை எல்லாம், வாழ்க்கை வரலாற்றை அம்மையார் தொகுத்து சிந்தமனும் நானும் என்று ஒரு நூலாகவே வெளியிட்டாள். இப்படி பல காரணங்களாலும் அம்மையாரினுடைய ஆளுமை வெளிப்படும் விதத்தை பார்த்த பண்டித ஜவஹர்லால் நெஹ்ரு குடும்ப நலத்துறை சார்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டி அம்மையாரிடம் அந்த பொறுப்பையும் கொடுத்தார். பல நாடுகளுக்கு சென்று அங்கே வழக்கத்தில் இருந்த குடும்ப நலம் சார்ந்த விஷயங்கள், பெண்களினுடைய நலம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் பெற்று சேகரித்து வந்த அம்மையார் குடும்ப நலத்துறை என்றே ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி அதிலே வெற்றியும் கண்டாள். அதனுடைய முதல் ஆணையராக அம்மையார் இருந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் வகுத்தாள். அதிலே குறிப்பாக கல்வி மற்றும் தொழில்துறையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கு தரப்பட வேண்டிய சலுகைகள், அதன் மூலமாக பெண்கள் சில ஆண்டுகளில் அடையக்கூடிய வெற்றி, இதன் மூலமாக ஒரு தனி குடும்பம், அதனுடைய சேர்த்தியாக ஒரு சமூக வளர்ச்சி, அதன் மூலமாக நாட்டின் மேம்பாடு என்பதை குறித்த ஒரு நீண்ட யோசனையை கொண்டிருந்த அம்மையார் அதையெல்லாம் வரைவுகளாகவும் வரைந்து அதை சட்டமாக்கும்படியாகவும் செய்தாள். அம்மையார் கொண்டு வந்த அப்படிப்பட்ட முக்கியமான சட்டம் சார்ந்த மாற்றங்களிலே பெண்களினுடைய உடல் நலம் மற்றும் கல்வி, குழந்தைகளினுடைய உடல் நலம் ஆகியவை கருதுபொருளாக முக்கியமான விஷயமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. பெண்கள் அத்தனை பேருக்கும் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்கள் கல்விக்கூடங்களிலே அவர்களுக்கான பாடங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுவதற்கான வசதி, பெண்களுக்கு இலவச கல்வியோடு கூட அவர்களுக்கு அந்த கல்வி மூலமாக பணமீட்டுவதற்கான வசதி கிடைக்கும்படியான தொழில்நுட்ப பயிற்சி என்று பல்வேறு முற்போக்கான அம்சங்களை இந்த அம்மையார் மொழிய அதையெல்லாம் சட்ட வரைவுகளாக ஏற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் சட்டமாகவே ஆக்கப்பட்டதை பார்க்கிறோம். 1960களிலே சீன தேசத்திற்கு யாத்திரையாக சென்று வந்த அம்மையார் அங்கே பெண்கள் குறித்தும் குடும்ப நலம் குறித்தும் விசாரிப்பதற்கு தனியே வழக்காடு மன்றங்கள் இருப்பதை பார்த்து வந்து இங்கேயும் அதுபோல் குடும்ப நல நீதிமன்றங்கள் ஏற்படும்படியாக செய்தாள். அதிலே வரக்கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து
பெண்கள் அதிலே பேசுவதற்கான ஒரு இடத்தை கொடுத்து அவர்கள் சார்பில் வழக்காடுவதற்கு வழக்கறிஞர்களையும் ஏற்படுத்தி குடும்ப நலம், குடும்ப அமைப்பு என்பது பேணப்பட வேண்டும் என்பதையே முக்கிய பொருளாக கருதுகோளாக கொண்டு இந்த நீதிமன்றங்கள் இயங்கும்படியாக செய்து அதை சட்டமாகவும் நிறைவேற்றி இன்று வரையிலும் இந்தியா எங்கிலும் குடும்ப நல நீதிமன்றங்கள் மூலமாக குடும்பத்திற்குள்ளே நடக்கக்கூடிய பிணக்குகள், விவாகரத்து முதலிய வழக்குகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் அவர்களுக்கான பாதுகாப்பு போன்றவற்றை உறுதி செய்திருக்கிறார். இப்படி சென்ற நூற்றாண்டில் இந்திய அளவிலே பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கும் கல்வி, தொழில் முதலிய துறைகளில் அவர்களுடைய மேம்பாட்டிற்கும் குடும்ப அமைப்பிற்கான பாதுகாப்பிற்கும் மருத்துவம், கல்வித்துறை, குழந்தை நலம் போன்ற பல்வேறு முக்கியமான துறைகளிலும் நீக்க முடியாத பெருமையோடு முக்கிய ஆளுமையாக திருமதி துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் பரிணமித்திருக்கிறார். அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இன்றைய தினம் சிந்தித்திருக்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.